Hi students, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன் after my tooth surgery. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படின்னா ஒத்ததிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு அறகுறையாக தான் தெரியுது. ஸோ அதை நம்ம முழுமையாக இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்கே ரெசனன்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபோர்ஸஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, ஒன்று டிரைவர்ங்கிற ஒரு ஃபோர்ஸ், தட் இஸ் த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ், வெளிப்புறமாக நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ். ஆனால் பீரியாடிக் ஃபோர்ஸ், பீரியாடிக் அப்படின்னா ஓரளவு அப்படின்வாங்க. ஸோ எனி ஃபோர்ஸ் விச் இஸ் ரிப்பீட்டட் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் பீரியாடிக் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதான் எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் டிரைவர். இன்னொரு ஃபோர்ஸ் அப்படின்னா ட்ரிவன். It is the force of the oscillating system, or it is the force of the vibrating system, or it is the force of the rotating system. ஏதோ ஒரு அமைப்பு எடுத்துக்கிறோம், சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அந்த சிஸ்டத்துடைய ஃபோர்ஸ். ஆனால் தட் சிஸ்டமோ இல்லை தட் பாடியோ will always vibrate with, or will always oscillate with, or will always rotate with natural frequency. அது முக்கியம். இயற்கையான அதிர்வெண்ணால அது இயங்கும். சரி, இதுதான் ட்ரிவன். இப்போ ரெசனன்ஸ்க்கு வரும். ஸோ ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டிரைவர், இங்க டிரைவர் என்ன சொல்லணும், எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டிரைவர் மேட்சஸ் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ட்ரிவன், ட்ரிவன் என்ன சொன்னோம், இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் த ஆசிலேட்டிங்கோ இல்லை வைப்ரேட்டிங்கோ இல்லை ரொட்டேட்டிங் சிஸ்டம், ஒரு அமைப்பு அவ்வளோதான், which vibrates or which oscillates or which rotates like that, right? அந்த அமைப்போட force, but that system should vibrate with natural frequency. சரிங்களா? இங்க vibrate சொல்லும்போது oscillate நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்ல rotate கன்சிடர் பண்ணிக்கலாம். Okay, right. So whenever these two frequencies, that is frequency of the driver and the frequency of the driven match ஆகும்போது resonance occurs. என்ன அர்த்தம் இங்க resonance occurs பண்ணும்போது, the amplitude will start increasing. இங்க amplitudeங்கிறது வீச்சு அப்படின்னுவாங்க தமிழ்ல. இங்க amplitudeனா the maximum displacement of that oscillating system, or the maximum displacement of the vibrating system, or the maximum displacement of that rotating system. பயங்கரமா ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும், பயங்கர ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சியை மேட்ச் ஆகும் போது இந்த ரெசனன்ஸ் ஏற்படுது, ஒத்ததிர்வு ஏற்படுது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில அதுவும் ஸ்டார்ம், ஹெவி ஸ்டார்ம் அடிக்கும் போது, காத்து, புயல் காத்து வீசும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னாகும், சில மரங்கள் கிளைகள் எல்லாம் அப்படியே உடைய ஆரம்பிக்கும். அதே போல எர்த்குவேக் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் டேமேஜ் ஆகி உடஞ்சி விடும். அதே போல சில சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்ஜ் மேல வந்து மார்ச் வாஷ் பண்ணிட்டு போகும்போது, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி போகும்போது அது உடைய ஆரம்பிச்சிடும். ஈவன் ஒரு சிங்கர் வந்து அப்படியே சத்தமா பாடுறாங்க, ஒரு கிளாஸ் இருக்கு, கண்ணாடி கிளாஸ், பார்த்தா அந்த கிளாஸ் உடையுது, shatter into pieces. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெசனன்ஸ். சரி, எப்படின்னு பார்ப்போமா? சரி, இப்போ இந்த கிளாஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிங்கர், நான் எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கேன், பயங்கரம் ஹை ஃப்ரீக்வன்சியில பாடுறேன். இப்போ ஹை ஃப்ரீக்வன்சியில பாடுறேன்ல, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ், இதுக்கு பேர் தான் என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் பீரியாடிக், அதாவது எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் சொன்னோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து த டிரைவர். ஸோ என்னுடைய ஃப்ரீக்வன்சி, நான் பாடுற பாட்டோடைய ஃப்ரீக்வன்சியோ, அப்படி பாடும்போது என்ன, கிளாஸ் முதல்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் லைட்டா, அப்படியே இன்னும் ஹை பிச் எடுக்க என்ன ஆகணும், இன்னும் பயங்கர வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த கிளாஸ் வைப்ரேட் ஆகுதுல, அதுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த ஆசிலேட்டிங் ஆர் வைப்ரேட்டிங் சிஸ்டம் which vibrates with natural frequency on the glass. அப்போ இதனுடைய ஃப்ரீக்வன்சியும், இப்போ இந்த பாட்டு பாடுறவுடைய இந்த டிரைவருடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த கிளாஸ் வைப்ரேட் ஆகல அதோடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது, ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடும், வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதால ஒரு குறிப்பிட்ட இது மேலே எல்லை மீறி எப்படி கட்டுப்படுத்த முடியாது, டமால் உடையும். ஸோ அப்போ if the frequency of the driver, if the frequency of the driven matches, both matches, resonance occurs. அது என்ன அர்த்தம், the amplitude of the vibrating glass increases. ஸோ அப்போ உடைய ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பூமி சுழலுது இல்லையா, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ அதுக்கு பேரு ட்ரிவன். எர்த்குவேக் வருது இல்லையா, எர்த்குவேக் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு டிரைவர்.
இந்த 2 ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது பில்டிங்ஸ் எல்லாம் உடைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். இப்போ காத்து இருக்கு, காத்து பயங்கர ஃபோர்ஸ் அடிக்கிறதால எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதனால மரங்கள்லாம் ஆட ஆரம்பிக்கும், அப்படியே அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும் போது அந்த மரங்களானது பயங்கர வேகமா ஆட ஆரம்பிச்சு உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இங்க ரெசனன்ஸ் அக்கர் ஆகுது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.